திருச்செந்தூர் முருகனின் ஆவணி மாசி திருவிழாவிற்கு முன்னாடி இந்த அம்மனுக்கு தான் திருவிழா நடக்கும். அதுவும் 10 நாட்கள். சூரசம்காரம் செய்யக்கூடிய வேளினை இந்த அம்மனுக்கு பூஜை செய்துதான் அருளாசி பெற்று வேல் வாங்கி வருகிறார் முருகன். அவர்தான் திருச்செந்தூரில் அமைந்துள்ள வேலுகாந்த அம்மன். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் மன்னன் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வந்து கந்த சஷ்டி விரதம் இருக்க அதன் பயனாக அவர் மனைவிக்கு பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் குழந்தையின் முகம் குதிரை முகமாக இருந்தது. மன்னனோ பெரும் கவலை. அன்று இரவே முருகன் மன்னனின் கனவில் காட்சி கொடுத்து, என் ஊரின் வடக்கே இருக்கும் என் தாயிடம் முறையிடு, உனக்கு நன்மை உண்டாகும் என்றார். அன்னையோ குழந்தையோடு ஆடி செவ்வாய் கடலில் நீராடு, உன் குழந்தை சுய உருவம் பெறுவாள் என்றார். குழந்தையின் முகமும் மாறியது. மகிழ்ச்சியுடன் அன்னையை பார்க்க வந்தவனுக்கு பேரதிர்ச்சி. அன்னையின் முகம் குதிரை முகமாக ஆனது. காரணம் கேட்டவனுக்கு அன்னை சொன்னாள், அம்மா என்று யார் என்ன கேட்டாலும் என்னால் கொடுக்காமல் இருக்க முடியாது. நீ அனுபவிக்க வேண்டிய கர்ம பலன்களை நான் பெற்று கொண்டேன் என்றார். இந்த கருணையின் வடிவமான அம்மன் தான் வேலி இந்த அம்மன், வேலுகாந்த அம்மன் என்று அழைக்கப்படுகிறார்.